அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம பிலால் ரலியல்லாஹு அவங்களுடைய வரலாறை தான் பார்க்க போறோம். இந்த பிலால் ரலியல்லாஹு அவங்க தான் முதலில் பாங்கு சொன்னவங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இவர் ஹஃபசா நாட்டை சார்ந்த கருப்பு இன அடிமையாக இருந்தாங்க. இவர்களுடைய எஜமானர்கள் ஆடு மேய்ப்பதற்காக இவங்க இந்த கருப்பு இன மக்களெல்லாம் அடிமையாக பயன்படுத்தி வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் மக்காவில் அப்துல்லாஹ் இப்னு ஜூதான் என்பவனின் அடிமையாக பிலால் ரலியல்லாஹு அவங்க இருந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுத்துவ செய்தி மக்கத்து மக்களால் பரவலாக பேசப்பட்டு அந்த விஷயம் பிலால் ரலியல்லாஹு அவங்களுடைய காதுக்கும் எட்டியிருக்கு. அவர்கள் தங்கள் எஜமானர்கள் மற்றும் அவர்களின் விருந்தினர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி பேசும்போது இவங்க ஒட்டு கேட்பாங்களாம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் ஒரு மலையில தனித்து இருந்திருக்காங்க. அந்த சமயம் பிலால் ரலியல்லாஹு அவங்க ஆடுகளை மேய்த்தவராக அவங்கள கடந்து சென்றிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மலை பின்பக்கத்திலிருந்து எட்டி பார்த்து, ஓ ஆடு மேய்ப்பவரே, பால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே பிலால் ரலியல்லாஹு அவங்க என்ன சொன்னாங்களாம், இது என்னுடைய எஜமானனின் ஆடு, எனக்கு இதில் ஒரு ஆட்டுப்பாலே உரிமை உள்ளது, அதுதான் எனக்கு உணவு, நீங்க விரும்பினா இன்னைக்கு எனக்குரிய பாலை உங்களுக்காக தரேன் அப்படின்னு பிலால் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஆட்டை இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே பிலால் ரலியல்லாஹு அவங்க அந்த ஆட்டை கொண்டு வந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை கட்டி வைத்து அவர்களே பாத்திரம் நிரம்ப பால் கறந்து வயிறு நிரம்ப குடிச்சாங்களாம். மீண்டும் கறந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கும் வயிறு நிரம்ப கொடுத்துருக்காங்க. மீண்டும் பாலை கறந்து ஹல்ரத் பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்டை அவிழ்த்து விட்டுருக்காங்க. அது முன்பிருந்ததை விட மடி கனத்ததாக போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பிலாலே, நான் அல்லாவின் தூதராவேன், நீர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி நன்கு அறிந்து வைத்திருந்த பிலால் ரலியல்லாஹு அவங்க அந்த நொடியே இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு நீர் உன்னுடைய ஈமான வெளிப்படுத்த வேணாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பிலால் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது குறைஷி காஃபிர்களுக்கு எப்படியோ தெரிய வருது. ஒரு முறை பிலால் ரலியல்லாஹு அவங்க காபாவிற்குள் நுழையிறாங்க. குறைஷி காஃபிர்கள் காபாவிற்கு பின்புறம் இருந்திருக்காங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்மளை சுற்றி யாரும் இல்லை அப்படின்னு நினச்சி சிலைகளுக்கு அருகே வந்து சிலைகளை பார்த்து சொல்கிறாங்க, உன்னை வணங்கக்கூடியவர்கள் நாசமடைந்து விட்டனர் அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து விட்ட குறைஷியர்கள் கோபம் கொண்டு அவரை பிடிக்க துரத்திருக்காங்க. பிலால் ரலியல்லாஹு அவங்களோ தன்னுடைய எஜமானர் அப்துல்லாஹ் இப்னு ஜூதானின் வீட்டில் நுழைந்து மறைஞ்சுக்கிட்டாங்களாம். துரத்தி வந்த குறைஷி காஃபிர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜூதானை சப்தமிட்டு அழைத்து, நீ என்ன மதம் மாறிவிட்டாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு அவர் சொல்லியிருக்காரு, என்ன பார்த்தா இப்படி கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியாதா, நான் லாத் உஸாவை வணங்கக்கூடியவன், அந்த சிலைகளுக்கு நான் 100 ஒட்டகங்களை அறுப்பேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சை செய்ததாக அவர் சொல்லியிருக்காரு. உடனே வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உன்னுடைய அடிமை இப்படி சொன்னாரே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை கேட்ட உடனேயே அப்துல்லாஹ் இப்னு ஜூதானுக்கு ரொம்ப கோபம் வருது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பிலால் ரலியல்லாஹு அவங்கள பிடித்து இழுத்து கொண்டு போய் குறைசிகளின் தலைவர்களான அபூஜஹல் மற்றும் உமையாத் இப்னு ஹலஃபிடம், இனிமே இவன் உங்களுக்கு அடிமை, நீங்க இவனை என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உமையாத் இப்னு ஹலஃப் என்ன சொல்றானா, இன்று சூரியன் மறைவதற்குள் நான் கொடுக்க போகும் தண்டனையால் இவனது ஈமான் மறைந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிலால் ரலியல்லாஹு அவங்கள என்ன செஞ்சானா, சூரியன் உச்சியில இருக்கும் பொழுது, அதாவது நண்பகலில் பாறையில அவங்கள ஆடையின்றி அவங்க அசையாமல் இருக்க அவர்களின் நெஞ்சின் மீது சுட்டரிக்கும் மற்றொரு கல்லை வைத்து, முஹம்மது கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை மறுத்து லாத் உஸாவை கடவுளாக ஏற்றுக்கோ, இல்லைன்னா இவ்வாறே செத்து மடிந்து விடு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அவங்களோ அஹத் அஹத் அப்படி, என்னுடைய இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாலை நேரம் வந்ததுக்கு பின்னாடி அவரை நிப்பாட்டி அவர்களின் கழுத்தில் கயிற்றை கட்டி சிறுவர்களிடம் ஒப்படைத்து மலைகளிலும் தெருக்களிலும் இழுத்து சுற்றி வரும்படி செய்வானா. பிலால் ரலியல்லாஹு அவங்க இவ்வளவு வேதனையிலும் அஹத் அஹத் அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. வேதனை செய்தவர்கள் ஓய்ந்து போனார்களே தவிர ஹல்ரத் பிலால் ரலியல்லாஹு அவங்க சற்றும் தளராம அல்லாஹ் மேல அவ்வளோ ஈமான் வச்சிருந்திருக்காங்க. இவ்வாறே பல நாட்களாக பிலால் ரலியல்லாஹு அவங்க வேதனையை அனுபவிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. அவர்கள் வேதனை செய்யப்படுவதை காண முடியாத அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க, இந்த ஏழை அடிமையை எவ்வளவுதான் நீ துன்புறுத்துவாய், உனக்கு அல்லாஹ்வை பற்றி பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு உமையாத் இப்னு ஹலஃப் என்ன சொல்றானா, நீ இவரை மதமாற்றியதால் தான் இவர் இப்படி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க, உனது மார்க்கத்தில் உறுதியுடன் உள்ள பலம் வாய்ந்த ஒரு அடிமை என்னிடம் இருக்காங்க, அவனை நீ வாங்கி கொண்டு இவரை நீ
என்கிட்ட ஒப்படைத்து விடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனும் சம்மதித்து ஹல்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களை அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் ஒப்படைத்துறான். அபுபக்கர் ரலியல்லாஹு அவங்க பிலால் ரலியல்லாஹு அவர்களை வாங்கி உரிமை விட்டுடுறாங்க. அதன் பிறகு சுதந்திரமாக இஸ்லாத்தின் கடமைகளை பிலால் ரலியல்லாஹு அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த உமையாத் இப்னு கலபை எப்படினாச்சும் பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் பிலால் ரலியல்லாஹு அவங்க மனசுல இருந்துகிட்டே இருந்திருக்கு. அவங்க பத்ரு போரில் இஸ்லாத்திற்கு சாதகமாக முடிவு ஏற்பட்டு போர் முடிவுக்கு வரும் சமயத்துல பிலால் ரலியல்லாஹு அவங்க உமையத் இப்னு கலஃபை பார்த்துடுறாங்க. அங்கிருந்த சஹாபாக்களிடம் ஓடி வாங்க, இங்கு எதிரிகளின் தலைவன் இருக்கிறான், இவனை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் சஹாபாக்கள் உமையாத் இப்னு கலஃபை சூழ்ந்து கொள்றாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில சிக்கி சின்ன பின்னமான அவனது உடலை வெகு நேரம் பார்த்துவிட்டு சந்தோஷமாக பிலால் ரலியல்லாஹு அவங்க அஹத் அஹத் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனால அவங்க அனுபவிச்ச வேதனைகளை நினைச்சு எண்ணியவாறே மைதானத்தை சுற்றி சுற்றி வந்திருக்காங்க.